கேரள மாநிலம் மூணாறில் 120 அடி உயரத்திற்கு மேலே உள்ள ஸ்கை டைனிங்கில் அமர்ந்து உணவு சாப்பிட்ட 2 குழந்தைகள் உள்பட 5 பேர் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக அந்தரத்திலேயே அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆகாயத்தில் அமர்ந்து கொண்டே 360 டிகிரியில் நகரை ரசிக்கலாம் என ஆசைப்பட்ட குடும்பத்தினர் பத்திரமாக கீழே இறங்கியதும் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், 6 கடல் நான் பார்க்கிறேன் என ஆசையாக பாட்டு பாடிக்கொண்டே ஆகாயத்தில் மிதந்தபடி உணவு சாப்பிட்ட ஒரு குடும்பத்தினர் இனி ஆகாச சாப்பாடே வேண்டாம், எங்கள் வீட்டு அடுப்படியில் உள்ள சாப்பாடே போதும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோவிலுக்கு செல்வது, வகை வகையாக வீட்டில் உணவு சமைத்து சாப்பிடுவது, இதுதான் முந்தைய காலகட்டங்களில் கொண்டாட்ட நாட்கள் என்று பலரும் செய்து வந்தது. ஆனால் தற்போது பிறந்த நாள், திருமண நாள், லவ் ப்ரப்போஸ் செய்யும் நாள் என எந்த முக்கியமான நாட்களாக இருந்தாலும் அதை வித்தியாசமாக கொண்டாடவே பலரும் விரும்புகின்றனர். அதே போல ஹாரர் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட், மீன்கள், தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட், கேண்டில் லைட் ரெஸ்டாரண்ட் என பல வித்தியாசமான ஹோட்டல்களை தேடி தேடி சென்று வெரைட்டியாக சாப்பிடுவதும் உண்டு. அதில் ஸ்கை டைனிங்கும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்றாகும். ஸ்கை டைனிங் என்பது தரையில் இருந்து 120 முதல் 150 அடி உயரம் வரை ஒரு கிரேன் மூலம் உயர்த்தப்பட்ட ஒரு மேஜையில் அமர்ந்து உணவு சாப்பிடும் ஒரு த்ரில்லிங் அனுபவமாகும். இருக்கைகளில் சீட் பெல்ட் அணிந்து கொண்டு பிடித்த உணவை சாப்பிட்டுக் கொண்டே நகரின் 360 டிகிரி காட்சியை ஆகாயத்தில் அமர்ந்தபடியே ரசிக்கும் இந்த த்ரில்லிங் அனுபவத்தை பலரும் விரும்புவதுண்டு. அப்படிப்பட்ட த்ரில்லிங் அனுபவத்தை தேடி உணவு சாப்பிடுவதற்காக குழந்தை குட்டிகளோடு ஸ்கை டைனிங் சென்ற ஒரு குடும்பத்தினர் 120 அடி உயரத்தில் இருந்து கொண்டு சில மணி நேரங்கள் தவிக்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். கேரள மாநிலம் மூணாறு அருகே அணச்சல் பகுதியில் உள்ள தனியார் சுற்றுலா மையத்தில் ஸ்கை டைனிங் எனப்படும் கிரேன் அமைப்பு உள்ளது. 120 அடி உயரத்திற்கு மேல் அமர்ந்து உணவு அருந்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்கை டைனிங்கில் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அமர்ந்து சாப்பிட்டு செல்கின்றனர். அந்த வகையில் 31 வயதான முகமது சஃபான், அவரது மனைவி தௌஃபீனா, குழந்தைகள் ஈவான் மற்றும் இனாரா, சுற்றுலா மைய ஊழியர் ஹரிப்ரியா உள்ளிட்ட 5 பேர் அமர்ந்து உணவருந்தி உள்ளனர். இந்த நிலையில் திடீரென இயந்திர கோளாறு காரணமாக ஸ்கை டைனிங் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக அந்தரத்திலேயே நின்றிருக்கிறது. மனைவி மற்றும் குழந்தைகளோடு அமர்ந்திருந்த முகமது சஃபான் பதற்றமடைந்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் ஒன்று சேர்ந்து அனைவரையும் பத்திரமாக கீழே இறக்கினர். கீழே இறங்கிய அனைவரும் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்தனர். இது ஒருபுறம் இருக்க, இது போன்ற சாகச உணவகங்களுக்கு குழந்தைகளோடு செல்வதை தவிர்ப்பதே நல்லது என பலரும் அறிவுரை கூறி வருகின்றனர்.